இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது தேவன் நமக்காகவே படைத்த ஒரு நாள். இந்த நாள்ல அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிற நம்முடைய தேவன், நம்மை ஒரு நாளும் கைவிடாத விட்டு விலகாத அந்த தேவன் இந்த நாளிலும் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த நாள்ல நம்ம தியானிக்கிற இந்த காரியங்கள் அது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்குங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மெசேஜை நான் தியானித்து இத பல காரியங்கள நான் மெடிடேட் பண்ணும்போது, நம்ம எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பாய் தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய இருதயத்துல நான் உணர முடிந்தது. நிச்சயமாய் எனக்கு அந்த ஆச்சரியத்தை அது கொடுக்கும் என்றால், நிச்சயமாய் அவருடைய வார்த்தை இன்றைக்கு ஜீவனும் வல்லமையும் உள்ள இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்திலே அது அது நிச்சயமாய் அது வேரூன்றப்படும். இந்த விதைக்கப்படுகிற வார்த்தைகள் உங்க உங்க வாழ்க்கையில அது நிச்சயமாய் 100 மடங்கு பலனை தரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு முதலாவது நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 1:20. என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம். இன்னைக்கு நமக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பல சந்தேகங்கள் வருது. தேவன் செயல்படுறாரா? தேவன் செய்வாரா? மாட்டாரா? இல்ல இந்த தேவனுடைய வல்லமை தான் என்ன? இவருக்கு வல்லமை இருக்குதா நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு? அப்படின்லாம் பல வேளைகள்ல நம்ம இருதயத்திலேயே நம்ம பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம். அந்த காட்ஹெட், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஹெட், அவருடைய நித்திய வல்லமை, எட்டர்னல் பவர், இது எதுல வெளிப்படுதான்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அவருடைய சிருஷ்டிப்பு, அவர் படைத்த மரம், செடி, கொடி, மலைகள், அந்த நதிகள், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடிகிறதாம். எத்தனை பேர் நம்ம இந்த சிருஷ்டிப்பை நம்ம பார்த்து அவருடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். சமீப காலமா இந்த வசனம் நம்ம கூட ரொம்ப இடைப்பட்டு கொண்டிருக்குது. அவர் படைத்திருக்கிற பூக்களும் அவர் படைத்திருக்கிற கனிகளும் நம்ம பார்க்கிறோம். மரத்துக்கு மரம், ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு டேஸ்ட். சில பழங்கள்ல புளிப்பு கலந்திருக்கு, சில பழங்கள்ல இனிப்பு மட்டும் இருக்கு. இப்படி எத்தனையோ விதமான பழங்கள், எத்தனையோ விதமான காய்கறிகள், எத்தனையோ விதமான அழகழகான பூக்கள், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய கலர்ஸ், அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய நிறம், ஒவ்வொன்னையும் நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளவு அழகாய் அதை படைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை அந்த காணப்படுகிற அந்த சிருஷ்டிப்புல அங்கே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாராம். நம்ம அவருடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் நம்ம பார்க்க முடியலன்னு சொல்றோம். ஆனா அவருடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் எதுல பார்க்க முடியும்? அவர் படைத்த சிருஷ்டிப்பில் நாம் பார்க்க முடியும். அப்படி ஓங்கி உயர்ந்து நிற்கிற மலைகள், அந்த மலையிலிருந்து வருகிற நீர் வீழ்ச்சி, அந்த ஆறுகள், குளங்கள், கடல், கடல் அலைகள், இத ஒன்னொன்னையும் பார்க்கும் பொழுது அவருடைய படைப்பின் ஆற்றல், அங்க வல்லமை வெளிப்படுது. மனுஷனால இப்படி எதையாவது ஒண்ண உருவாக்க முடியுமானா? இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு ஞானம் இருக்கு. அவன் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான். அவன் அங்க போறான், இங்க போறான், எல்லாம் சொல்றோம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூமியையும் அதுல இருக்கிற சிருஷ்டிப்புகளையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவமும் அவர் படைத்த அந்த படைப்பிலே நாம் காண்கிறோம். இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பை நம்ம ஆச்சரியமா நம்ம பார்க்கிறோமோ, இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு அழகா அங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
சாலமோன் கூட இவ்வளவு அழகா உடுத்தி இருந்ததில்லையாம். காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு அழகாய் உடுத்துவித்திருக்கிறாரே, அந்த காட்டு புல்லுக்கு கூட அவர் பார்த்து பார்த்து உடுத்துவிக்கிறார். சாலமோன் கூட இவ்வளவு அழகா உடுத்தினதில்ல சாலமோன் ராஜா. அப்படி இவைகள் உடுத்தி இருக்குது. அந்த நீங்க பூக்கள பார்க்கம்போது, அவருடைய வல்லமை உங்களுக்கு தெரியணும். அவருடைய வல்லமைய நீங்க அந்த சிருஷ்டிப்புல நீங்க பார்க்கணும். இப்படி மற்ற சிருஷ்டிப்பெல்லாம் நம்ம பார்த்து அவருடைய வல்லமைய நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய சிருஷ்டிப்பு ஒன்றை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு சிருஷ்டிப்ப நீங்க தியானித்து பார்த்தாலே, அவருடைய வல்லமையை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அவர் எவ்வளவு அந்த தெய்வத்துவம், நித்திய வல்லமைங்கிறது அவரிடத்துல இருக்குதுங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம். சங்கீதம் 139வது அதிகாரம் 14, 15, 16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது ம், கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ம். ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அடுத்தது வாசிக்கவாடா? வாசிங்க ஆன்ட்டி. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களில் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த இந்த நம்ம படைப்புலயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புனா, அது நம்ம தான். இன்னைக்கு நம்மள ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, "நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்." இன்னைக்கு நம்மள நாமே பல வேளைகள்ல ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால தான் அவருடைய வல்லமைய நம்ம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியல. இங்க தாவீது ஒண்ண கண்டுபிடிச்சுட்டாரு. ஐயோ! என்ன படைச்சிருக்கிறாரு. என்ன எப்படி படைச்சிருக்கிறாரு அவரு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். நீங்க செய்கிற உம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் அது அதிசயம். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு நம்ம ஒரு கருவா உண்டாக்கப்படும் போது வெளியில யாருக்குமே தெரியாது. ஆனா, அவருக்கு தெரியும். பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது, விசித்திர வினோதமாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? உருவாக்கப்பட்டிருக்கிறப்போ, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாயின் கருவில நம்ம உருவாகும் போதே, அங்க தாவீது சொல்றாரு, என்னுடைய பார்ட்ஸ், என் எலும்பெல்லாம் கூட உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் கருவுல இருக்கும்போதே உம்முடைய கண்கள் என்னை கண்டிருக்கிறது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, ஒரு சின்ன ஒரு டாட்டா தான் நம்ம உருவாகுறோம். அப்பவே நம்ம பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் எப்பப்ப என்னென்ன உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் அது என்னைக்கு உருவாகும், அது எப்ப உருவாகும், எந்த பார்ட் என்னைக்கு உருவாகுங்கிறதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்ததாம். இத இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்களுக்கே உங்கள குறித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் இன்றைக்கு நம்ம எப்படி படைத்திருக்கிறார். இத அறியும்போது தான் அவருடைய வல்லமைய நம்ம அறிந்து கொள்ள முடியும். இத அறியலன்னா, அவருடைய வல்லமைய நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய நித்திய வல்லமைய, தெய்வத்துவத்த அறியலன்னா, நம்ம இளைப்பாறுதல்ல சமாதானத்தை நாம் ஒரு காலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க தாவீது சொல்றாரு, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இதே இது ஆங்கிலத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஐ அம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வொண்டர்ஃபுல்லி மேட். அந்த ஃபியர்ஃபுல்லினா அப்படி நம்மள, அதாவது ஒரு ரொம்ப பிரமிப்பா, ஒரு தெய்வீக கவனிப்போடு அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறாராம். தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆதாமை எப்படி படைத்தாரோ, நம்ம இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி படைத்திருக்கிறாராம், ஒரு டிவைன், ஒரு ஒரு அந்த அந்த கவனம் எல்லாம் நம்ம மேல வைத்து அவர் நம்ம ஒவ்வொருவரையும்
அவர் படைத்திருக்கிறாராம். நம்ம ஏதோ இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ சாதாரணமாவோ, ஏதோ தற்செயலாகவோ நம்ம இந்த பூமியில வந்து பிறக்கல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிவைன் பர்ப்பஸ தேவன் வைத்திருக்கிறார். நம்மள அவ்வளோ ஃபியர்ஃபுல்லியா, அவ்வளவு தெய்வீக ஒரு கவனிப்போட, பிரமிப்போட, அவ்வளவு ஆசையாய் தேவன் நம்மை படைத்திருக்கிறாராம். அதனால தான் அந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் என்ன செய்திருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி, ஆச்சரியமாக நம்மை படைத்திருக்கிறாராம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக், ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தர கூட நீங்க உங்கள வேற யாரு கூடயும் உங்கள நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ! அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அவங்களுக்கு அந்த வரங்கள் கிரியை செய்து, எனக்கு இது இல்லையே. மத்தவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நம்மள கம்பேர் பண்ணவே கூடாது. இது தேவனையே நாம் அவமதிக்கிற ஒரு செயலாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா, அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, பார்த்து அவர் தனித்துவமாய் நம்மை படைத்திருக்கும் போது, நம்ம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, நம்மள நாமே டீகிரேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா, அது அவரையே நம்ம டீகிரேட் பண்றதுக்கு சமானம். என்ன என் தேவன் அழகா, நேர்த்தியா என்னை இந்த பூமியில அவர் படைத்திருக்கிறார். நம்ம அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கிறோமா? அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிற எந்த குவாலிட்டீஸும் அடுத்தவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்குள்ள இருக்கிற குவாலிட்டீஸ், நேச்சர், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஸ்டம் அடுத்த ஆளுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தரையும் அவர் தனித்துவமாய் படைத்திருக்கிறார். அதுக்கு உதாரணமே நம்முடைய கைரேகை தான். நம்ம இந்த ஆதார் கார்டுலாம் எடுக்கும்போது நம்ம கண்கள அங்க விரிச்சு வச்சு அத ஸ்கேன் பண்றாங்க. எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடென்டிட்டி. அந்த கைரேகை ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கைரேகை இன்னொருத்தனுக்கு கிடையாது. அவ்வளவு தூரம் அவர் பார்த்து, 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 பார்த்து நம்மை படைத்திருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை பார்க்கும்போதே அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு பெரிய தேவன் அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ அவருடைய கைவினை திறன் நம்மள பார்க்கும்போதுதான் அது என்ன செய்து அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறதா இருக்குது. அவருடைய கைகளின் கிரியை, அவர் எவ்வளவு அழகா தன்னுடைய கைகளினால் அவரை உருவாக்கி இருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மகிமையை நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். இந்த கண்ணோட்டத்துல நாம் நம்மை பார்க்கும்போது மற்றவர்களையும் அதே கண்ணோட்டத்தோட நம்ம பார்ப்போம். மற்றவர்கள் மேலயும் நம்ம அன்பு செலுத்த நம்மால முடியும். அவங்களையும் ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். நம்ம யாக்கோபு 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது. தேவனை துதிக்கிறோம். அதனால் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை நாம் சபிக்கிறோம். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்து பார்த்து அழகா, ஒவ்வொருத்தரையும் அவருடைய விருப்பத்தின்படி, ஆசையின்படி அவர் அழகா ஒவ்வொருத்தரையும் அங்கே படைத்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்ம யார குறித்தும் நம்ம என்ன செய்ய முடியாது? குறை பேச முடியாது. அவங்களையும் தேவன் நேசித்து, அவங்கள ஆழமா நேசித்து, அவர்களையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் படைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி, நம்ம எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் எப்போ நாம் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் பார்க்கும்போதுதான் இது நம்ம மற்றவர்களை பார்க்கிறதற்கு, அன்பாய் பார்க்கிறதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் அவருடைய கைகளின் கிரியைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 15வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் கருவுல இருக்கும் போதே நாம் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லையா? அந்த கருவுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கண்ணு வரும்போது, காது வரும்போது, நம்முடைய இருதயம்
நம்முடைய நுரையீரல், நம்முடைய பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்னும் ஃபார்ம் ஆகுற போதும், ஒவ்வொரு நிலையையும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தாராம். நீங்க நினைக்கலாம், அந்த தேவனுக்கு வேலை இல்லையா? என்ன படைக்கிறது, என்ன இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கிறது தான் அவருக்கு வேலையா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ தான் எனக்கு பிரஷியஸ். உன்ன பார்க்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய உன் கருவுல நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுது, உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் அது எப்படி உருவாகுது? என்னைக்கு உருவாகுது? இத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்து கொண்டே இருந்தேன்." இதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு நிலையையும் அவர் கண்டிருக்கிறார்னா, நம்ம அதாவது நம்ம தாயின் வயிற்றில உருவாகும்போது நமக்கே நம்ம எங்க இருந்தோம், எங்க இருக்கிறோம் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதப்பயே அவர் நம்மை அழகா நம்மள படைச்சு நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பு, நம்முடைய எலும்பு, நம்முடைய அந்த ஹார்ட் உருவாகிறது, லங்ஸ் உருவாகிறது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் உருவாகிறது, கிட்னிஸ் உருவாகிறது. இத ஒண்ணொண்ணையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்காமல் இருப்பாரா? நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இல்ல, அவர் நம்மைத்தான் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்ம கூடவே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். இன்னைக்கு உங்கள குறித்து நீங்க அதிகமா தியானித்து பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைய நான் பேசுறேன். இது உங்க காதுக்குள்ள போகுது. இது உங்க மூளை பகுதிக்குள்ள போகுது. இது உங்க இருதயத்துல ரெக்கார்ட் ஆகுது. இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பலனை தருது? எவ்வளவு ப்ராசஸ் இதுல நடக்குது? நம்ம காதுக்குள்ள போகும்போது, இது நம்ம நரம்புகள் வழியா, நர்வ்ஸ் வழியா அது பிரெயினுக்கு கொண்டு போகுது. இந்த பிரெயின்ல இருந்து அது ப்ராசஸ் ஆகி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இது ரெக்கார்ட் ஆகுது. அதாவது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, ஒரு சின்ன ஒரு 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 கான்வர்சேஷன் கூட அப்படியே நம்ம மைண்டுக்கு போயி, நம்ம பிரெயினுக்கு போயி, பிரெயின்ல இருந்து நம்ம நம்ம ஆழ் மனதுக்கு வந்து, அது அவ்வளவு ஸ்டோர் ஆகி, அத நம்ம எமோஷன்ஸ்ல நம்ம ஃபீல் பண்றோம். இத்தனை காரியங்கள் நமக்குள்ள ஒரு 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 வார்த்தை, ஒரு சின்ன தொடுதல் அவ்வளவு பெரிய காரியங்கள நம்ம பாடியில அது ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அப்போ எவ்வளவு ஒரு அருமையான படைப்பாய் நாம் இருக்கிறோம். மறைவான ஆரம்பங்கள்ல கூட தேவனுடைய முழுமையான ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாதப்பயே நம்ம அவ்ளோ தூரம் தேவன் புரொடெக்ட் பண்ணி தாயின் கருவுல, அதனால தான் சொல்றாரு, தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ இருந்தே அவர்தான் நம்மள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார்தான். இன்னைக்கும் அவர்தான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அவருக்குள் அப்ப அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம்னா, அவருக்கு தெரியாம நம்மள ஏதாவது தீங்கு அணுக முடியுமா? தொட முடியுமா? ஒன்றும் நம்மை அணுக முடியாது. அப்போ நம்ம நுட்பமாய் என்ன செஞ்சிருக்கிறோமா? பின்னப்பட்டு இருக்கிறோமா? ஒரு எம்ப்ராய்டரி, நம்ம துணிக்கெல்லாம் எம்ப்ராய்டரி போடுறாங்க. அது அவ்ளோ அழகா அந்த துணியில இருக்கிறது. அது எப்படி அந்த எம்ப்ராய்டரி அது எப்படி பின்னுறாங்களோ, அதே போல நம்முடைய ஒவ்வொரு செல்லு, நம்முடைய ஒவ்வொரு நேச்சர், ஒவ்வொரு பகுதி, இதை எல்லாத்தையும் அவர் அழகா அதை எல்லாத்தையும் ஒன்றாய் பின்னி பிணைந்திருக்கிறார். மற்றவங்க பார்க்க முடியாது. நம்ம தாய், நம்ம கருவில உண்டாக்கப்பட்ட அந்த தாயே, நம்ம எப்படி உருவாகுறோங்கிறது அந்த தாய்க்கு தெரியாது. ஆனா, தாயின் கருவில் உருவாக முன்னமே நம்மை அறிந்தவருக்கு தெரியும். நம்ம கருவுல என்ன ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த உறுப்பு உண்டாகுது. இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த உறுப்பு உண்டாகுது. அப்படின்னு சொல்லி, இந்த தாய்க்கு தெரியாது. இந்த தாய்க்கு எப்ப தெரியும்? ஒவ்வொரு முறையும் ஸ்கேனுக்கு போகும்போது தான் தெரியும். அந்த காலத்துல அதுவும் கிடையாது. எதுவுமே தெரியாது அந்த தாய்க்கு. ஆனா, இப்போ இந்த நாட்கள்ல நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது இந்த பார்ட்ஸ் உருவாயிற்று, இந்த பார்ட்ஸ் உருவாயிற்று அப்படின்னு சொல்லி,
அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இது எதுவும் இல்லாத போதே அவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் உருவாக்கப்படுகிற அந்த காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் என் கருவா இருக்கும்போதே உங்க கண்கள் என்னைய பார்த்துருச்சு. அப்ப கருவா இருக்கும்போதே பார்த்துட்டாருன்னா, இன்னைக்கு நம்மள கைவிடுவாரா? இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு எப்படி அவர் நம்மை கைவிட முடியும்? நம்ம உருப்பெறாமல் இருந்த பொழுதே, நமக்கு ஒரு வடிவம், நமக்கு ஒரு ஃபார்மே இல்ல. நீங்க முதல் ஸ்கேன்லாம் போனீங்கன்னா, ஒரு ஃபார்மும் இருக்காது அந்த பேபிக்கு. அப்பவே அவர் நம்மை பார்த்து விட்டார் என்றால், வாழ்க்கையின் அவர் ஏற்கனவே நம்முடைய கதைய, நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய டிவைன் பர்ப்பஸ் என்ன? இது எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். அவருடைய புஸ்தகத்துல, அந்த புஸ்தகத்துல எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரம், ஒவ்வொரு நாள், நம்ம இன்னைக்கு டைரி எழுதுறோம். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இத செஞ்சாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையில பேசினாரு. ஆனா நமக்கு முன்பதாகவே அவர் எல்லாத்தையும் அவருடைய புஸ்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நோக்கமும் தொடங்குறதுக்கு முன்னதாகவே தேவனுக்கு அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது அது தெரிந்திருந்தது. நம்ம ஏதோ நினைக்கிறோம், இந்த பூமிக்கு ஒரு ஆக்சிடென்ட்டா வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா இல்லை. நம்ம பூமியில இருக்கிறதற்கே ஒரு டிவைன் பர்ப்பஸ் இருக்கு. அத நீங்க எப்ப அறிந்து கொள்றீங்களோ, அப்ப அந்த நோக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடியும். எரேமியா 29:11 அதனாலதான் பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை. அவர் நம்மள குறித்து நினைவுகளை வச்சிருக்கிறாரு. அது ஒரு நாளும் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ சுருக்கமா நம்ம இத பார்க்கணும்னா, நம்மை நாம் பார்ப்பதற்கு முன்பு, மற்றவங்க பார்க்கிறதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை கண்டிருக்கிறார். நம்மள நம்மளுடைய நமக்கு உண்டானதான நோக்கம், நம்மள அழகா அவர் கவனிப்போட நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்திலேயே தலை சிறந்த படைப்பு அப்படின்னா, அது நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த உலகத்திலே நம்ம எத்தனையோ கிரியேஷன்ஸ பார்க்கும்போதும் அவருடைய வல்லமைய நம்ம பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நாம் பார்க்கும்போது, நம்ம தான் இந்த பூமியிலேயே தலை சிறந்த படைப்பாய் நாம் நம்மை பார்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாய் இருக்கிறோம். ரோமர் 9:20 பார்க்கிறோம். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அவர்தான் நம்மள உண்டாக்கி இருக்கிறாருன்னா, ஒரு நாள் கூட என்ன ஏன் இப்படி படைச்சீங்க? அப்படின்னு சொல்லக்கூடாதாம். ஏன்னா, அவர் ஆசை ஆசையாய், அன்பாய், அழகாய் அவர் நம்மை படைத்திருக்கிறாராம். ஏசாயா 29:16 பார்க்கிறோம். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமா? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத் தகுமோ? அப்போ அவர் அவ்வளவு அழகா அவருடைய விஸ்டம் நம்ம படைத்த நம்முடைய படைப்ப நாம எப்படி இருக்கிறோம் அதுல இருந்தே அவருடைய விஸ்டம நம்ம பார்த்து கொள்ளலாம். தேவன் ஏன் இத செய்யல? அவர் ஏன் இத செய்ய மாட்டேங்கிறார்? அவருக்கு வல்லமை இல்லையா? அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாதாம்? ஒரு நாளும் நம்ம கேட்க கூடாதாம். அப்போ இன்னைக்கு ஒரு 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 ரொம்ப ஷார்ட்டா நான் வேகமா சில காரியங்கள சொல்றேன். நம்ம உடம்புல ஒருவேளை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே நேத்து தான் நானே இது ரொம்ப ஆழமா நான் தியானித்து பார்த்தேன். பொதுவா எனக்கு சயின்ஸ், பயாலஜினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா இந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோங்கிறத குறித்து நான் நெறைய காரியங்கள தியானிச்சு பார்த்தேன். உண்மையிலே அது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை அது உண்டு பண்ணுது. உண்டு பண்ணின காரியமா இருக்கிறதுனால, அத நான் ஷேர் பண்றேன். முதலாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்ம இருதயம் ஒரு நாளைக்கு 100,000 முறை துடித்துக் கொண்டிருக்குதாம்.
இதை யாருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணல. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ரெஸ்ட்ல இருக்கிறோம், நம்ம தூங்குறோம். ஆனா ஒரு நாளைக்கு 100,000 முறை 100,000 டைம்ஸ் நம்ம இருதயம் என்ன செய்தான் துடித்து கொண்டே இருக்குது. இத நம்ம கண்ட்ரோல் பண்ண காலையில எழும்புன உடனே நம்ம ஹார்ட்டுக்கு ஆர்டர் பண்ணு, இருதயமே இன்னைக்கு நீ ஒழுங்கா துடிக்கணும், இப்படி சொல்றோமா? நிச்சயமா கிடையாது. அது பாட்டுக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம தாயின் கருவில் எப்போ அந்த இருதயம் உருவானதுல இருந்து அந்த இருதயம் துடித்து கொண்டுதான் இருக்குது. ஒரு நாள் கூட அது ரெஸ்ட் இல்லாம அது வேலையை அது பார்த்துட்டே தான் இருக்குது. காரணம் என்னன்னா நம்ம இருதயத்தையும் தாங்கி அவர் பிடித்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்ல. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ், ஆர்டரீஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இது எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட பழைய காரியங்கள்ல பழைய நாட்கள்ல அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டர் நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்குதாம். அதை எல்லாத்தையும் சேர்க்கும்போது 96,000 கிலோமீட்டர். சமீபத்துல கண்டுபிடித்திருக்கிறாங்க 10,000 கிலோமீட்டர். எது எப்படியோ நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டன்ஸே மொத்தத்துல 3,500 கிலோமீட்டர் தான். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸினுடைய அந்த நீளம், அந்த லென்த் அது எப்படி எவ்வளவு கிலோமீட்டரா? 96,000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர்ன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். நம்ம உடம்புக்குள்ளேயே அவ்வளோ பெரிய காரியம் இருக்கு. இந்த பிளட் வெசல்ஸ் எதை கேரி பண்ணுது? நமக்கு தேவையான ஆக்ஸிஜன், நியூட்ரியன்ஸ், நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஹார்மோன்ஸ், இதை எல்லாத்தையும் அது கேரி பண்ணுது. அடுத்ததா பார்க்கிறோம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம லங்ஸ், நம்ம நுரையீரல். நம்ம ஒரு நாளைக்கு 20,000 முறை நம்ம என்ன செய்யறோமா? அன்கான்சியஸாவே நம்ம பிரீத் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இத நம்ம கட்டளையிடுறோமா? நுரையீரலே, இல்ல சுவாசமே, நீ இன்னைக்கு நான் ஒழுங்கா சுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது வேலை செய்யறோமா? நிச்சயமா கிடையாது. நம்முடைய ஜீவனோடு கூட அவர் கலந்திருக்கிறபடியினாலே நாம் இன்றைக்கும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த பிரெயின் ஸ்டெம் என்ன செய்யுதான், அந்த நமக்கு எவ்வளவு பிரீதிங் ரேட் தேவைங்கிறத ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுதா அட்ஜஸ்ட் பண்ணுதான். அந்த ஆக்ஸிஜன் லெவல் எங்க எவ்வளவு கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு லெவலை பொறுத்து நம்ம எப்படி சுவாசிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே அந்த மூளையில இருந்து நமக்கு ஒரு கமாண்ட். நமக்குள்ளே இது நடக்குது. இதெல்லாம் நமக்கு நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இதெல்லாம் நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். அடுத்ததான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம். மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ் ஒரு நாளைக்கு. இந்த நர்வ் சிக்னல் நம்ம கண்ணை தட்டி திறக்கிறோம். இப்போ ஒரு சூடான பாத்திரத்துல நம்ம கை வச்சிட்டோம்னா நம்ம மைண்ட் பிரெயினுக்கு போறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம கையை எடுத்துடுறோம். இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆயிருக்கு? அந்த நர்வ் சிக்னல்ஸ். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நேனோ செகண்டும் இந்த நர்வ் சிக்னல்ஸ் என்ன செய்யுது? சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அங்க மூளைக்கு போகுது. மூளையில இருந்து திருப்பி மறுபடிக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அந்த வித்தின் அ செகண்ட் நம்ம என்ன செய்யறோம்? ரெஸ்பாண்ட் பண்றோம். ஒவ்வொரு மூவ்மெண்ட், ஒவ்வொரு டைஜஷன், ஹார்ட் பீட், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் இந்த நர்வஸ் சிஸ்டம், நர்வ் சிக்னல்ஸ் என்ன செய்யுது? அந்த நர்வ்ஸ் வழி அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா டைஜஸ்டிவ் சிஸ்டம் மிக முக்கியம். நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிட்ட பிறகு தொண்டைக்கு கீழே அங்க போன பிறகு என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிடுறது அது நியூட்ரியன்ஸா நம்ம சிலது பிளட்ல கலக்குது, சிலது வேஸ்டா வெளியே போகுது. இந்த ஸ்டொமக் என்ன செய்யுது? சில ஆசிட்ஸ் சுரக்குது. அந்த இன்டெஸ்டைன் நம்ம குடல் அது என்ன பண்ணுது? நல்ல சத்தானவைகளை நியூட்ரியன்ஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. இது லிவர், பான்கிரியாஸ் இது எல்லாமே இந்த டைஜஷன்ல நமக்காக வேலை செய்து. இது எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேல கண்ணோக்கமா இருக்கிறார். சும்மா நம்ம இன்னைக்கு நினைக்கிற நினைவுகள் படியெல்லாம் ஒன்னும் நடக்காது.
அவர் நம்மை குறித்து சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நமக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் தான் நடக்கும் என்பதை நாம் இந்த காரியங்கள் மூலம் தேவனை நாம் அறிந்து கொள்ளணும். நேத்து நம்ம தியானித்தோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இன்னைக்கு அவருடைய நன்மைகளை நாம் நிச்சயம் காண்போம். ஏன்னா இவ்வளவு தூரம் பிரமிப்பா இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வருகிறார்னா, இந்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல செல்லுலார் ப்ராசஸ், ஒவ்வொரு செல்லும் என்ன ப்ராசஸ் பண்ணுது? 37 ட்ரில்லியன் செல் இருக்குதாம். அது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதான். வேஸ்ட் ரிமூவல்ல அது செல்ஸ் வேலை செய்தான். அடுத்ததான் நம்ம எக்ஸ்கிரீட்டரி, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எக்ஸ்கிரீட் பண்ற கிட்னிஸ். இந்த லிவர் என்ன செய்தான்? அது நம்ம டாக்ஸிக்கா இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும், ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அது டீடாக்சிஃபை பண்ணுது. இப்போ இந்த உடம்புக்குள்ளேயே இவ்வளவு தூரம் தேவன் அதை ஒன்னொன்னு, இந்த லிவர் இதை செய்யணும், இந்த ஹார்ட் இதை செய்யணும், இந்த லங்ஸ் இதை செய்யணும், பார்த்து 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 நம்மை படைத்திருக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரால் வந்த சுதந்திரம் தான் நாம் எல்லாரும். ஹார்மோன், இப்போ முக்கியமா இதுல பார்க்க போகிற இன்னைக்கு ஒரு காரியம், நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் என்ன செய்து சுரக்குது. அதுல முக்கியமா நம்ம மூட கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்ஸ் 4 இருக்கு. அந்த டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடாக்சின், இன்னொரு ஹார்மோன். அப்போ இந்த 4 ஹார்மோன்ஸும் மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. என்டார்பின். அப்போ இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரக்கூடிய உதவி செய்கிற ஒரு ஹார்மோன் தான் டோபமைன். நம்ம மூளையில இருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் லெவல்ஸ் குறையும் போதுதான் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் வருது. அதனாலதான் வேதம் நமக்கு பல இடங்கள்ல சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபாரம் வெறிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த டோபமைனு இந்த குடிக்கிறவங்களுக்கு அது சுரக்கும், ஆனா அவங்க சரீரத்துக்கு அது கெடுதலை உண்டு பண்ணுது. அவங்க எதுக்காக அந்த அடிக்ஷன்ஸ்குள்ள போறாங்கன்னா, இந்த டோபமைன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாய் அவங்க பாக்குறாங்க. சிகரெட் புகைக்கிறவங்க, இல்லை மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா டோபமைன் அங்க சுரக்கிறபடியினால அவங்க அந்த அடிக்ஷன்ஸ்குள்ள போய் மாட்டுறாங்க. ஆனா ஆவியினால நம்ம நிரப்பப்படும் பொழுது அதுல இருக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் ஒரு காலம் கொடுக்க முடியாது. உமது சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அவருடைய வலது பாரிசத்தை, அவர் பிரசன்ஸ்ல இருக்க 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 இந்த டோபமைன் நமக்கு சுரந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தோஷத்துல நம்ம எப்பொழுதுமே நம்ம நிரப்பப்பட்டிருப்போம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்னா, அவங்க ஆவியினாலேயே நிரப்பப்பட்டு, அவருடைய வார்த்தையினாலேயே நிரப்பப்பட்டு, அவரையே பெரிதாய் பார்த்து கொண்டிருந்தபடியினால் அவங்களுக்கு அந்த டோபமைன் என்ன செய்து அதிகமாய் சுரந்திருக்கிறத நான் நேத்து இதெல்லாம் தியானிக்கும் போதுதான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப மகிழ்ச்சி, சந்தோஷங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். இது குறையும் போது என்ன ஆகுது? சரீரம் ஆட்டோமேட்டிக்கா வியாதிக்குள்ள போகுது, பலவீனங்களுக்குள்ள போகுது. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் ஆக்சிடாக்சின். இந்த ஆக்சிடாக்சின் என்ன செய்யுதுன்னா, அது ஒரு லவ் ஹார்மோன். இது எப்போ இந்த ஹார்மோன் எப்போ சுரக்குன்னா, நம்ம அன்பா ஒருத்தரை தொடும்போது, அன்பா ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த ஹார்மோன் சுரக்குதான். அவங்க பிலாங்கிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நான் நேசிக்கப்பட்டவள்,
அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்போது இந்த ஹார்மோன் சுரக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பேரண்ட்ஸ் மூலமா இந்த அன்பை எந்த பிள்ளைங்கள்லாம் ஃபீல் பண்ணலையோ, அந்த அரவணைப்பையும், அந்த அன்பையும் ஃபீல் பண்ண முடியாத பிள்ளைங்க தான் பிற்காலத்துல டிப்ரஷன்ல, ஆங்ஸைட்டிக்குள்ள போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா, நம்ம பிள்ளைங்கள கட்டி அணைத்து முத்தம் குடுத்து, "நீ எனக்கு ஸ்பெஷல்" அப்படிங்கிறத நம்ம அதிகமா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம முதல்ல சொல்லணும். அடுத்ததா தேவனும் அவர் தன்னுடைய அன்பை பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாய் அவர் வெளிப்படுத்துவார். இத எப்படி இந்த லவ் ஹார்மோன் எப்ப சுரக்குமா? நம்ம பிசிக்கல் அஃபெக்ஷன நம்ம காட்டும்போது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டும்போது, இப்போ அந்த அந்த கனெக்ஷன் ஒரு ட்ரஸ்ட் அங்க எப்போலாம் உண்டாகுதோ, அந்த எமோஷனல் பாண்டிங் இருக்கிற இடத்துலலாம் இந்த லவ் பாண்டிங், இந்த லவ் ஹார்மோன் என்ன செய்யுதாம்? சுரக்குதாம். அடுத்தது அந்த என்டார்பின். அது என்ன செய்யுதாம்? ஸ்ட்ரெஸ், டிஸ்கம்ஃபர்ட். அது வரும்போது இந்த செரட்டனின் இது சுரக்கும்போது, இது என்ன செய்யுதாம்? நேச்சுரல் பெயின் ரிலீவர்ஸா அது நம்ம மூளையில அது சுரக்குதாம். நம்ம இதுக்கு பொதுவாவே நம்ம மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது, இந்த சிம்ப்டம தான் சரி பண்ணுவாங்க. நம்ம அந்த வியாதிய முற்றிலும் சரி பண்ண முடியாத மருந்து, மாத்திரைகள். இந்த சிம்ப்டம சரி பண்ணுவாங்க. பெயின் ரிலீவரே நம்ம மூளையில இந்த வலி இல்லங்கிறத சொல்லும்படியா தான் அந்த ஒரு பெயின் ரிலீவரே நம்ம எடுக்கிறோம். அந்த இடத்துல ரிலீஃப் வரும்போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் வருது. அப்ப இந்த என்டார்பின், செரட்டனின் என்ன செய்யுதாம்? நம்ம எமோஷன்ஸ ஸ்டெபிலைஸ் பண்ணுதா, ரெகுலேட் பண்ணுதா. நம்மளுடைய தூக்கம், பசி இதை எல்லாத்தையும் நமக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ அது என்ன செய்யுதாம்? ப்ரமோட் பண்ணுதாம். இந்த லோ செரட்டனின் லெவல் தான் நமக்கு டிப்ரஷன உண்டு பண்ணுதாம். அப்போ இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க அவர் சமூகத்துல நம்ம இருக்க இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க வேண்டிய அளவு சுரந்து நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் நாம் இருக்க முடியும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போ இந்த டோபமைன், இந்த செரட்டனின் இது எல்லாம் இயற்கையாவே தேவன் நமக்குள்ள இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும்படி அவர் செய்திருக்கிறார். ஆனா, நம்ம இந்த ஹார்மோன்ஸ் சுரக்க விடாம, நம்ம துக்கப்படுத்துகிற, நம்மளுக்கு எப்பவுமே கவலைப்பட்டு நம்மள சோர்ந்து போகிற இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறபடியினால தான், நம்ம பலவீனங்களுக்குள்ளயும், வியாதிகளுக்குள்ளயும், டிப்ரஷனுக்குள்ளயும், ஆங்ஸைட்டிக்குள்ளயும் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நமக்கு ஆழமா இந்த இந்த சயின்ஸ் தான். ஆனா இந்த சயின்ஸ வச்சுதான் அவருடைய பிரம்மாண்டமான படைப்பையே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டமே பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எது பேலன்ஸ்டா இருக்கணும், எது நன்னா சுரக்கணும் அப்படின்னா, இந்த இந்த சந்தோஷத்தின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு சுரக்கும்போது, இது எப்ப சுரக்கும்? நிச்சயமாய் மெடிடேஷன்ல இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும்னு சொல்லி சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க வேணாலும் நீங்க அத சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஹார்மோன்ஸ் எப்போ நன்றாக சுரக்கும்? மெடிடேஷன், தேவனுடைய வார்த்தைய மெடிடேட் பண்ணும்போது. நம்ம நேத்து பிரீதிங்ல நம்ம அவருடைய வார்த்தைய நம்ம மெடிடேட் பண்ணோம். இதெல்லாம் செய்யும்போது பலர் இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள உங்க இருதயம் வந்தத நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா, இந்த மெடிடேஷன்ல தான் இந்த ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்க நம்மளுடைய நம்ம நம்ம இந்த செரட்டனின், என்டார்பின், இந்த ஆக்ஸிடாக்சின், இந்த டோபமைன் இதெல்லாம் சுரக்கும்போது வியாதிகள் அது தானாய் மறைந்து போகும். அதனாலதான் நம்ம நேத்து பார்த்தோம் நீதிமொழிகள் 3:4 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சுய புத்தியில நம்ம சாய்ந்து கொண்டு இருந்தோம்னா இந்த டோபமைன் சுரக்காது. கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கும்போது, அவருடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கும்போது நம்ம வழி வாய்க்கும். நம்ம புத்திமானாய் நடப்போமா.
அப்போ இரவும் பகலும் நம்ம எதை தியானித்து கொண்டிருக்கிறோம்? அப்போ இரவும் பகலும் நம்ம எதை தியானித்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துட்டுனா, வாழ்க்கையில எத பத்தியும் கவலை இருக்காது. பயம் இருக்காது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தா கூட, உடனே நம்ம அவர்கிட்ட போயி, நம்ம தியானிக்கும்போது, தியானத்துல நம்ம ஈடுபடும்போது, உடனடியா அந்த தேவ சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாம் நம்ம உடம்புலயே தேவன் இதெல்லாம் வைத்திருக்கிறார். இததான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அவருக்கு நம்ம செவியை சாய்க்கணும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ளணுமா. நம்ம இருதயத்துல தேவையில்லாத இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு, என் வீட்டுல இப்படி நடந்துருமோ, என் குடும்பத்துல இப்படி நடந்துருமோ, இது எல்லாமே நம்ம இருதயத்தை காத்து கொள்ளாததுனால, நாம நம்ம யாருங்கிறத அறியாததினாலே உண்டாகிற பயங்கள், இருள். இந்த இருள விட்டு தேவன் இன்றைக்கு நம்ம வெளிச்சத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். என் அப்பா யாரு? இவ்வளவு பிரம்மாண்டமா என்னைய படைத்திருக்கிறாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாயின் கருவில உருவாகும் போதே, ஒரு ஆணினுடைய அந்த வித்து, ஒரு பெண்ணினுடைய கருமுட்டைக்குள்ள போய், அது ஃபியூஸ் ஆகி அங்க ஒரு கரு உருவாகும் போதே, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் மனிதனால நடைபெறுகுதுன்னு. நிச்சயமா கிடையாது. எந்த முட்டை, எந்த கருவோ, எந்த வித்தோட இணையணும், இது எல்லாமே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பிரஷியஸா நம்ம பார்க்கணும். எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் நமக்கு நம் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை அவர் படைத்திருக்கிறார். அப்போ இத பிரம்மாண்டமா நம்ம எப்ப பார்க்கிறோமோ, அப்பதான் அவரை குறித்த பிரம்மாண்டமான அவருடைய வல்லமை நம்ம இருதயத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஒவ்வொரு ஹார்ட் பீட், ஒவ்வொரு பிரெத், இது எல்லாம் நம்ம அவரை நினைவு கூறுகிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அவருக்குள் நான் இருக்கிறேன், பிழைக்கிறேன், அசைகிறேன் அப்படின்னு நினைவு கூறுகிற ஒரு அடையாளமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துல அவரே வாசம் பண்ணுகிறார். படைத்தவரே இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார்னா, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் என்ன நேரிட முடியும்? எந்த தீங்கு நமக்கு நேரிட முடியும்? இன்னைக்கு பல வேளைகள்ல பயங்கள். பிசாசு அதை செஞ்சிருவான், பிசாசு இதை செஞ்சிருவான், அவங்க எனக்கு விரோதமா அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. இவ்வளோ தூரம் பார்த்து 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 நம்மளை படைத்தவர் யாருடைய கைகள்லயாவது நம்மை விட்டுருவாரா? நம்ம கருவுல நமக்கே தெரியாது நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்னு. அப்பவே அவருடைய கண் நம்மை பார்த்துட்டுனா, இன்னைக்கு நமக்கு விரோதமா ஏதோ ஒரு தீங்கு நடக்குது அப்படின்னா, அவர் அத பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இன்னைக்கு அவருடைய அன்ப நம்ம உணரல. அவருடைய வல்லமைய உணராத இடங்கள்ல தான், அவருடைய அன்பையும் வல்லமையும் உணராத இடங்கள்ல தான் நம்ம பயங்கள்ல இருக்கிறோம், இருள்ல இருக்கிறோம். இந்த காலை வேளையில தேவன் நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். இல்ல, யூ ஆர் பிரஷியஸ் டு மீ. நீ எனக்கு பொக்கிஷம். நீ எனக்கு அலங்காரமான கிரீடம். அப்படின்னு அவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பாடி ஒவ்வொரு பார்ட்ஸும் அவர் எப்படி பார்த்து பார்த்து நீங்க இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். என் ஹார்ட் உருவானப்போ தேவன் என்னை எப்படி பார்த்தாரு, அவர் புஸ்தகத்துல அவர் எப்படி எழுதினாரு. இதுதான் மெடிடேஷன். அவருடைய வார்த்தையை மெடிடேட் பண்றதுன்னா, ஒரு வசனம் பல வசனங்களை வாசிக்கிறதுக்கு பேரு தியானம் கிடையாது. ஒரு வசனத்தை எடுத்தாலும் அத உள்ளுக்குள்ள அத அசை போட்டு, இப்படித்தான் தேவன் என்னை பார்த்தாரு, இப்படித்தான் தேவன் என்னை அவர் பிடித்திருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன், பிழைக்கிறேன், அசைகிறேன், என் இருதய துடிப்பு அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, என் லங்ஸ் நான் பிரீத் பண்றது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, என்னுடைய டைஜஷன் ஆர்கன்ஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இத நீங்க எப்ப பார்த்து, இத நீங்க இருதயத்துல அறிந்து உணர்றீங்களோ, உங்களுக்கு உங்க சரீரத்த குறித்தே பயம் வராது.
அதான் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனுமாய் இருக்குதாம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் கொடுக்குதாம். அப்ப இன்னைக்கு அவர் வார்த்தைய நம்ம எவ்வளவு தூரம் ஆழமா நம்ம மெடிடேட் பண்ண நம்ம உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் இருக்கிறதாம். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாய் நாம் இருக்கிறோம். அவருக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீ என்னோட பெருசு, நான் உன்னோட பெருசு, இல்ல நான் அவங்களோட இவ்ளோ தாழ்வா இருக்கிறேன் அப்படின்லாம் எந்த பாடி பார்ட்ஸும் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா பாடி பார்ட்ஸும் அது ஒரு பாடிக்கு தேவை. அப்படி இல்லன்னா குறைபாடுல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துல சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பாடி பார்ட்டும் முக்கியம். ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் ஒரு 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 விசேஷமான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் உண்டாக்க இருக்கிறதை இன்னைக்கு நாங்க தியானித்தோப்பா, உமக்கு நன்றி. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னா நாங்க எதை குறிச்சும் கலங்க மாட்டோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், என்னுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பு, ஒவ்வொரு பிரீத், இதை எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். இது எங்களுக்கு ஒண்ணு வெளிப்படுத்துது. அவர் சொல்லுகிறதை வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, நான் இன்னும் உன்னில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ அம் ஸ்டில் வொர்க்கிங் இன் யூ. இன்னும் நான் உன்னைய தாங்கி பிடிச்சிருக்கிறேன். இததான் நம்ம இன்னைக்கு பூமியில உயிரோட இருக்கிறோம்னா அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நான் உன்னைய தாங்கி பிடிச்சிருக்கிறேன். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். இன்றைக்கு அவர் நம்மையும் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் தாங்கி பிடித்திருக்கிறபடியினாலதான் இந்த பூமியில நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஏதோ நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய செயல்களினாலோ நம்ம இந்த பூமியில வாழல. அவர் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறபடினால இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவருடைய சுவாசம் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. கரு உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. நான் உன் மீட்பரும் உன் இரட்சகருமாய் நான் இருக்கிறேன். தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவரும் நான் தான். I am the Lord your Redeemer who formed you in the womb. கருவுல உண்டாக்குனதே நான் தானா? கருவுல உண்டாக்க போதே நான் இவ்வளவு பார்த்து நான் உண்டாக்கி இருக்கிறேனா? இப்ப நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறனா? நான் எவ்வளவு தூரம் உன்னை பாதுகாப்பேன். இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. எரேமியாட்ட சொல்றாரு, தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். நீ உருவாறதுக்கு முன்னாடியே உனக்கு என்னைய தெரியும், எனக்கு உன்னைய தெரியும். உலகங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்தெடுத்தாராம். இந்த உலகமே உண்டாகல, ஆனா கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதாமே உண்டாகல, அப்பவே அவர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த பூமியில ஒரு மனுஷ சாயலாய் அவர் நம்ம ஒரு கருவுல நம்மை வைத்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஒரு டிவைன் பர்பஸ் நம்ம மேல இருக்கு. அதனால இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே, நம்ம இந்த படைப்புகளை பார்க்கும்போது, சிருஷ்டிப்புகளை பார்க்கும்போது, நம்மை நாமே நாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமையை நம்ம அறிந்து கொண்டோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயங்கள் அப்படிங்கிற காரியத்துக்கு இடமே இல்லை. இதை நீங்க ஆழமா தியானிங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரோடு கூட நிச்சயமா இடைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இரவும் பகலும் நம்ம எதை தியானித்து கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டுங்கிறத நாங்க அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க எங்க பாடியில என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நாங்க தியானித்து பார்த்திருக்கிறோம்ப்பா. எவ்வளவு நேர்த்தியா எங்களை நீர் படைத்திருக்கிறீரப்பா. இன்னைக்கும்
அப்பா, நாங்க அந்த ஹார்மோன்ஸ குறித்தெல்லாம் தியானித்தோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள சுரக்கும்படி நீங்க வைத்திருக்கிறீங்களேப்பா. இந்த டோபமைன், இந்த ஹார்மோன், இது எங்கள யார் யாருக்கெல்லாம் டிப்ரஷன்ல, ஆங்ஸைட்டில இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் உமக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படி, இந்த டோபமைன் ஹார்மோன் அவங்களுக்குள்ள அது சுரந்து, அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறத அவங்க காணும்படி, கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. இந்த காலை வேளையில அப்பா, ரீபா லேமெலே ஹிஷி பரு ஷலு ரபு தலா லேபல் ஹெஷ்லம் லெஹி லஹு ஷரீகோ லூ ஷரு ரபு தலா, தாயின் கருவில் உன்னை உருவாக்கின நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவரே ஆதாரமாய் இருக்கிறாராம். அன்பின் கயிறுகளினால் நம்மை இழுத்து கொண்டவர், நம்முடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவர்தான். இன்னைக்கு கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டு இருக்கிறோம். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள். அவருக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கிரயத்துக்கு நாம கொல்லப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மள விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. இப்படி நம்மை நாம் பார்க்கும்போது மற்றவர்களையும் அவர் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார்ங்கிறத அறியும் போது நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த முடியும். எல்லாரையும் மரியாதையா மதிப்பா நம்ம நடத்த முடியும். இந்த இடத்திற்கு நம் தேவன் நம்மை இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள. ஒருவேளை அவங்க செயல்கள் வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா முதல் ஆதாமின்குள்ள இருந்த எல்லா முழு மனுக்குலமுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர்களையும் தேவன் நேசித்து படைத்திருக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்து அவர்களையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது அவர்களிடத்திலும் நிச்சயமான மாற்றங்கள் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய அவயவங்களில் எல்லாம் எப்பப்ப எது உருவாகணுங்கிறதையே எழுதி வைத்திருந்தார்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்கு என்ன நடக்கணும், என் பிள்ளைய குறித்ததான டிவைன் பர்பஸ் என்ன, இதை எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே எழுதி விட்டார். ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காக தான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்ம மூலமா அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. யோவான் 17 பார்க்கிறோம், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட அங்க ஜெபிக்கும் போது சொல்றாரு, அவருடைய மகிமை அவர் நமக்கு கொடுத்து விட்டாராம். அந்த மகிமை இனி வருகிற நாட்கள்ல நம்ம மூலமாய் வெளிப்படுகிறதை நாம் நிச்சயமாய் பார்ப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்க எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு பார்த்து பார்த்து எங்களை நேர்த்தியாய் படைத்த ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு நீர் இருக்கிறீரப்பா. எங்க சூழ்நிலைகள், எங்களுக்கு உண்டான மன காயங்களை ஏற்படுத்தின வார்த்தைகள், நபர்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துடுறோம்ப்பா. நீங்க இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்காக எதையும் எப்படியும் யாவையும் எங்களுக்காக நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. யாரும் ஏதோ ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ், பிரேயர் ரெக்வெஸ்ட், இல்ல இந்த மெசேஜ் குறித்து ஆண்டவர் உங்க கூட என்ன பேசினார்? யாரும் ஷேர் பண்ணா பண்ணலாம். யாரும் ஷேர் பண்ணுமா? ஓகே. நிச்சயமா இந்த மெசேஜே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தைய உங்க இருதயத்துல இன்றைக்கு அவர் விதைத்திருக்கிறார். தொடர்ந்து நேற்று ஈவினிங் நம்ம மெடிடேஷன் பண்ணோம். நேற்று நைட்டு இந்த மெடிடேஷன் பிரேயரை ஒவ்வொரு நாளும் விடாம
நீங்க செய்ங்க. அது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். நீங்க சமாதானத்துக்குள்ளயும், சந்தோஷத்துக்குள்ளயும் இந்த டோபமைன் ஹார்மோன் நமக்கு எப்போ இந்த ஆக்ஸிடாக்சின், இந்த லவ் ஹார்மோன நம்ம அவர் அன்ப நம்ம ஃபீல் பண்ண இந்த ஹார்மோன்ஸ்லாம் நமக்கு சுரக்கும்போது, நம்ம ஒரு நாள் கூட டிப்ரஷனுக்குள்ளயோ, ஆங்ஸைட்டிக்குள்ளயோ நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல. இந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம். இத ஆழமா உணர்வு